தேனியில் பாதி விலைக்கு தங்க கட்டிகள் தருவதாக கூறி ஜவுளி வியாபாரியிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. பண மோசடியை குடிசை தொழிலாக செய்யும் கும்பலின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நாகுலகவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 51 வயதான மணிவேல். இவர் தனது வீட்டில் வைத்து ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் தன்னை ரமேஷ்குமார் என்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள ஹரப்பனப்பள்ளி எனும் ஊரிலிருந்து பேசுவதாக தமிழில் கூறி அறிமுகமாகியுள்ளார். அப்போது தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் வியாபாரி என்றும் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன் ஆண்டிப்பட்டி வந்தபோது தங்களது ரெடிமேட் கடையில் சட்டை வாங்கியதாகவும் அந்த சமயத்தில்தான் உங்களது செல்போன் எண் கிடைத்ததாக மணிவேலுவிடம் அந்த நபர் பேசியுள்ளார். தற்போது தனக்கு தொழில் நிமித்தமாக பணத்தேவை இருப்பதால் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க பட்டன்களை பாதி விலைக்கு விற்பனை செய்ய உள்ளதாக மணிவேலிடம் கூறியிருக்கிறார் ரமேஷ்குமார். மேலும் அதன் படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி சந்தேகம் இருந்தால் நேரில் வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார். அதனை உண்மை என நம்பிய மணிவேல் தனது மாமனார் தர்மராஜுடன் கர்நாடக மாநிலம் ஹரப்பனப்பள்ளிக்கு சென்று ரமேஷ்குமாரை நேரில் சந்தித்து 3 தங்க பட்டன்களை வாங்கியிருக்கிறார். அந்த பட்டன்களை தனது சொந்த ஊரான ஆண்டிப்பட்டிக்கு வந்து தனக்கு தெரிந்த நகை வியாபாரியிடம் கொடுத்து பரிசோதனை செய்துள்ளார். பட்டனை சோதனை செய்த வியாபாரி அதை தங்கம்தான் என்பதை உறுதி செய்ததும் ரமேஷ்குமாரை தொடர்பு கொண்ட மணிவேல் தங்க பட்டன்களை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். அதனை கேட்ட ரமேஷ்குமார் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புடைய தங்க பட்டன்களை 52,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் பணத்துடன் ஹரப்பனப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி கடந்த ஆண்டு ஜூன் 16ஆம் தேதியன்று ஹரப்பனப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சென்ற மணிவேலுவிடம் 50,50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பெற்றுக்கொண்ட ரமேஷ்குமார் அவரிடம் இருந்த 4 பொட்டலங்களை தங்க பட்டன்கள் என கூறி கொடுத்திருக்கிறார். 1/2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை கொடுத்து தங்க பட்டன்கள் என பெற்று வந்த 4 பொட்டலங்களை ஆண்டிப்பட்டி நாகுலகவுண்டன்பட்டியில் உள்ள தனது வீட்டு பூஜை அறையில் வைத்த மணிவேல் அதனை மறுநாள் தனக்கு தெரிந்த நகை பட்டறையில் கொடுத்து பரிசோதனை செய்துள்ளார். அதனை சோதனை செய்த நகை வியாபாரி பட்டன்கள் அனைத்தும் போலியானது என கூறியதை கேட்ட மணிவேல் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ரமேஷ்குமாரை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. தொடர்ந்து ரமேஷ்குமாரை தொடர்பு கொள்ள முடியாததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மணிவேல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ரமேஷ்குமார் என்பவர் மீது தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதியன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மோசடியில் ஈடுபட்ட ரமேஷ்குமாரின் செல்போன் எண்ணை ஆய்வுக்கு உட்படுத்தி கடந்த சில வாரங்களுக்கு முன் அவரது வசிப்பிடமான ஹரப்பனப்பள்ளி பகுதிக்கு சென்ற தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். அப்போது அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் பாதிக்கப்பட்ட மணிவேலுவை தொடர்பு கொண்டு பேசி மோசடியில் ஈடுபட்டு கர்நாடகாவில் கைதான நபரின் பெயர் ரமேஷ்குமார் இல்லை என்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் சந்தோஷ் என தெரிய வந்தது. கலர் கோழி குஞ்சு விற்பனை செய்யும் தொழில் செய்த சந்தோஷ் தெலுங்கு, தமிழ் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் நன்கு அறிந்தவர். சில ஆண்டுகளுக்கு முன் கர்நாடக மாநிலம் ஹரப்பனப்பள்ளியில் உள்ள சந்தையில் கலர் கோழி குஞ்சுகளை விற்பனை செய்து கொண்டிருந்த சந்தோஷை கண்ட ஹேமந்த் என்பவர் தான் பணிபுரியும் கால் சென்டரில் வேலை வாங்கி தருவதாக கூறி உரிமையாளர் ரவி என்பவரிடம் அழைத்து சென்றுள்ளார். சந்தோஷின் மொழித்திறனை அறிந்த ரவி கால் சென்டர் என்ற பெயரில் பண மோசடியில் ஈடுபடுவதை குடிசை தொழிலாக செய்து வருவதில் ஈடுபடுத்தியுள்ளார். இதற்காக சந்தோஷின் பெயர், முகவரி, வசிப்பிடம் ஆகியவற்றை மாற்றியமைத்து பல்வேறு மாநிலத்தவர்களிடம் பல கோடி ரூபாய் அளவில் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதே போன்று பல்வேறு நபர்களின் அடையாளங்களை மாற்றியமைத்து கும்பலாக மோசடியில் ஈடுபடுவதும் தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் ரமேஷ்குமார் என்ற பெயரில் சந்தோஷை ஆண்டிப்பட்டி ஜவுளி வியாபாரி மணிவேலுவிடம் இக்கும்பல் மோசடியில் ஈடுபட வைத்தது விசாரணையில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கர்நாடகாவில் பிடிபட்ட ஆந்திர இளைஞர் சந்தோஷை தேனிக்கு அழைத்து வந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மேல் விசாரணை நடத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான ரவி, ஹேமந்த் உள்ளிட்டோர் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றனர். தங்க பட்டன் என கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது ஆண்டிப்பட்டி வட்டார மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.